أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome one and all to the 39th session on reading about the life of our beloved Prophet sallallahu alaihi wasallam. எப்பவும் போல ரிமைண்டர் முதல்ல எனக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பெயரை கேட்கும்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர் பீஸ் பி அப்பான் ஹிம் வெளி சத்தமாகவோ மனசுக்குள்ளே கூறுறது வழக்கமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது சொல்லி வருவோம். அப்புறம் இந்த செஷன் போயிட்டுருக்கும் போது உங்கள் யாருக்கு எதுவும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டைமில் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பரக்கத்தாக இருக்கும். செஷனை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். யூடியூப்பில் கேட்குற மக்கள் காமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்புறம் சாரி, எனக்கு இந்த செஷனில் கொஞ்சம் கோல்டு இருக்குது. ஸோ என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம போன செஷனில் ரீகேப்புக்கு போவோம். ஸோ நம்ம போன செஷனில் வந்து சாப்டர் 45 த கேப்டிவ்ஸோட கடைசி ஒரு சின்ன போர்ஷனும் சாப்டர் 46 பனி கைனூக்கா பார்த்தோம். த கேப்டிவ்ஸ் சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்னா, உமைர் வந்து சஃப்வானோட பிளாட் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசாசினேட் பண்ணுறதுக்காண்டி மதீனாக்கு வர்றாரு. வந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட் பண்ணி சில டிஸ்கஷன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கஷனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிரக்கல் பண்ணி சஃப்வானும் உமைரும் சீக்ரெட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்களோ அது வந்து ஜிப்ராயில் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் அப்படியே பாயிண்ட் நரேட் பண்ண உடனே உமைர் வந்து இஸ்லாமை அக்செப்ட் பண்ணிடுறாரு. அதோட ஒரு பெர்மிஷன் கேட்டு ரிட்டர்ன் மக்காவுக்கு போய் அங்கே வந்து இஸ்லாமை பரப்புறதுக்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்புறம் அபுல் ஆஸ் அவங்க வந்து மக்காவுக்கு வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்கு மாதிரி ஜைனப் ரலியல்லாஹு வந்து மதீனாக்கு ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க வந்து மார்னிங் டைமில் அனுப்புகிறாங்க. அதோட என்ன ஆகுது, அப்துல் ஷம்ஸ் கிளான்லேருந்து அபு சுஃபியானும் மற்ற குரூப்லாம் ஃபுல்லாக வந்து அவங்கள ஆம்புஷ் பண்ணி அவங்கள ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் அபு சுஃபியானே சொல்கிறாரு, நீங்கள் வந்து தப்பான விஷயம் பண்ணிட்டீங்க. அவர் வந்து அபுல் ஆஸ் வந்து அவங்களோட பிரதரோடு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் அபு சுஃபியான் சொல்கிறார், நீங்கள் தப்பான விஷயம் பண்ணிட்டீங்க, நீங்கள் காலை டைமில் வந்தீங்கன்னா நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற சில டிஸ்கஷன்லாம் வந்து கடைசியில் ஜைனப் ரலியல்லாஹு இன்னொரு டைமில் வந்து நைட் டைமில் அவங்க கிளம்பி அதோட மதீனாக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை கேப்டிவ்ஸில் பார்த்தோம். அப்புறம் பனி கைனூக்காவில் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து மதீனா இருக்கிற ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நயவஞ்சகத்தனத்தை வந்து ரொம்ப வெளிப்படையாக காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து தப்பாக பேசுகிறது. இந்த பதிலில் முஸ்லிம்ஸ் வெற்றி அடைஞ்சு வந்தாங்கல்ல, குறைஷ் தோல்வி அடைஞ்ச உடனே அவங்க முகத்திலே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், என்னடா தோத்துட்டாங்களே குறைஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அவங்களும் ரீசன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு துரோகம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் கவனண்ட்டை பிரேக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஆனால் அவங்க வந்து பீஸ் டுவர்ட்ஸ் வந்தாங்கன்னா நீங்களும் சமாதானத்தை நோக்கி போங்கன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானத்தை நோக்கி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி அவங்க மார்க்கெட் பிளேஸ் போய் சென்ஸ் பேச ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல எப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப இல் ட்ரீட்மெண்ட், ரொம்ப மோசமாக இந்த பாரு நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர் இன்சிடென்ட் நடந்து இதில் தான் எல்லா டர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு. எப்படின்னா வந்து அந்த சூக்கில் வந்து ஒரு லேடி வந்தாங்க. அந்த லேடி இல் ட்ரீட் பண்ணி அதில் ஒரு இன்சிடென்ட் நடந்து பனி கைனோக்காலே ஒரு ஆள் இறந்து போகிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு. அதே முஸ்லீம் சைடில் ஒரு அன்சாரும் வந்து வெட்டப்பட்டார் அந்த சிச்சுவேஷனில். ஆனால் அந்த விஷயத்தை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். ஜூஸ் மட்டும் வந்து எப்படின்னா அந்த கவர்னன்ட் படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் த லீடர், ஸோ ஹி வில் டேக் த சென்ட்ரல் ஆக்ஷன் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து ஒரு ஈஸியாக சொல்யூஷன் வந்திருக்கலாம். ஆனால் ஜூஸ் அது வராமல் இப்போ ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோர்ட்ரஸ்குள்ளே போனாங்க. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு சீஜ் வச்சு இப்னு உபை எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் இப்னு உபை என்ன பண்ணார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நீங்கள் இந்த மக்களை வந்து நான் ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓகே அவங்க உயிரை நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற கேரண்டி பண்ணிட்டாங்க. அதோட பனி கைனூக்காவை வந்து மதீனாலேருந்து எக்ஸைல் பண்ணிடுறாங்க. பனி கைனூக்கா வெளியே போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகி கடைசியில் வந்து அவங்க சிரியா பக்கமாக போயிடுறாங்க. அதோட போன செஷனோட ரீகேப் முடிஞ்சது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கோட செஷனுக்கு போவோம். சாப்டர் 47 Deaths and Marriages. One of the immediate acts of the Prophet on his return from Badr had been to visit the grave of his daughter Ruqayya, and Fatima went with him. This was the first bereavement they had suffered within their closest family circle since the death of Khadija, and Fatima was greatly distressed by the loss of her sister. The tears poured from her eyes as she sat beside her father at the edge of the grave, and he comforted her and sought to dry her eyes with the corner of his cloak. He had previously spoken against lamentations for the dead, but this had led to a misunderstanding, and when they returned from the cemetery, the voice of Umar was heard, raised in anger against the women who were weeping for the martyrs of Badr and for Ruqqayah. Umar, let them weep, he said, and then he added, what comes from the heart and from the eye, that is from God and his mercy, but what comes from the hand and from the tongue, that is from Satan. By the hand, he meant the beating of the breast and the lacerating of the cheeks, and by the tongue, he meant the vociferous clamor in which all the women joined as a social gesture.
ஸோ இப்போ போன செஷனில் நம்ம வந்து பனி கைனுக்கா அவங்கள பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ பேசிக்கலி பத்ர் போர் முடிஞ்சதுக்கப்புறம் நடுவில் இப்போ மதியனால என்ன நடக்குது இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஆக்சுவலி நெக்ஸ்ட் வந்து உஹுத் போர் தான் நெக்ஸ்ட் மேஜர் ஈவெண்ட் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ உஹுதுக்கும் பத்ருக்கும் நடுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்லேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன பண்ணாங்கன்னா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவோட கிரேவுக்கு போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்னாடியே வந்து அடக்கம்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அடக்கம்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்க மகா ஃபாத்திமா நாயகியும் வந்து ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா கிரேவை விசிட் பண்ண போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இம்மீடியட் ஃபேமிலியில் ஹதீஜா நாயகி மவுத் ஆனதுக்கப்புறம் இப்போ இவங்க தான் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா தான் நெக்ஸ்ட் இம்மீடியட் மவுத்து. நம்ம ஹதீஜா நாயகியோட டெத்தை வந்து டைமில் பார்த்தோம். அப்ராக்சிமேட்லி 619 ADயில் அவங்க அந்த பாய்காட் நடந்துட்டு இருக்கிற டைமில் தான் மவுத் ஆனாங்கன்னு பார்த்தோம்ல. முதல்ல வந்து ஹதீஜா நாயகி மவுத் ஆனாங்க, அப்புறம் அபு தாலிப் மவுத் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹதீஜா நாயகி வந்து 619, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா இந்த பத்ர் நடக்கிறது வந்து 623 AD நம்ம பார்த்தோம். அப்ராக்சிமேட்லி 4 வருஷம் ஹதீஜா நாயகி மவுத்தாகி 4 வருஷம் கழிச்சு அவங்களோட மக ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மவுத்தாகிறாங்க. நம்ம வந்து சாப்டர் 8 த ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப மெனி மந்த்ஸ் பேக் நம்ம படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஃபுல் ஃபேமிலியை வந்து அங்கேயே மென்ஷன் ஆயிருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சில்ட்ரன் யாரெல்லாம் சொல்லிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட த்ரூ அவுட் லைஃப்லேயே அவங்களுக்கு வந்து எல்லா சில்ட்ரனும் வந்து ஹதீஜா நாயகி மூலியமாக தான். எக்ஸப்ட் ஒன் சன் வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க மூலியமாக வந்துச்சு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சில்ட்ரன்லாம் யாரெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஹதீஜா நாயகிக்கு பிறந்த பிள்ளைங்க அல் காசிம், அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எல்டஸ்ட் சன். அப்புறம் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹு, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா நாயகி, அப்புறம் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எல்லாரும் தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஜா நாயகி மூலிமா வந்த சில்ட்ரன் எல்லாரும். ஸோ இவங்க கபரை வந்து ஃபாத்திமா நாயகியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசிட் பண்ண போகிறாங்கல்ல. ஃபாத்திமா நாயகி வந்து அவங்களோட சிஸ்டர் தானே, அவங்க வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆயிடுறாங்க. அவங்க அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா அவங்க கண்ணீர்லேருந்து அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாமல் வந்து கண்ணீராக வந்துட்டுருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகியை வந்து கன்சோல் பண்ணுறாங்க. கன்சோல் பண்ணிவிட்டு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட கார்னரை வச்சு ஃபாத்திமா நாயகியோட கண்ணீரை வந்து துடைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னா வந்து லேமெண்டேஷன்ஸ், இந்த ஒப்பாரி வைக்கிறது, அதாவது மவுத்தானவங்களை வந்து ஒப்பாரி வைக்கிறோம்ல, அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே பேசியிருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா வந்து அவங்க முன்னாடி பேசுனது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரைட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவங்க இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகிறாங்க, சிட்டிக்குள்ளே போகிறாங்க. போகும்போது என்னதுன்னா வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே வந்து சில விமென்ட்ட போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன ஒப்பாரி வச்சுருக்கீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பாரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுத்தம் போட்டிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆல்ரெடி நம்ம ஸ்டைல் தெரியும். அவங்க வந்து இது பர்ஃபெக்டாக ரைட் அண்ட் ராங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருந்தாங்க. இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஏன் உமரே அவங்கள அழுவ விட்டுருங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டாக மவுத்தானா வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத இவ்வளோ ரொம்ப அழகாக வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதயத்தில் இருந்தும் கண்ணில் இருந்து வர விஷயங்கள் அல்லாஹ்கிட்டேருந்தும் அல்லாஹ்வுடைய கருணையிலேருந்து வர விஷயம், கையில் இருந்தும் வாயிலேருந்து வர விஷயம் ஷைத்தான்கிட்டேருந்து வர விஷயம்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அழகாக ஒரு சென்டென்ஸில் விஷயத்தை முடிச்சிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு கண்ணீர் வருதுன்னா அந்த கண்ணீர் வந்து பொய்யா வர வைக்க முடியாது. எஸ், படத்துக்காண்டி நம்ம நடிக்கலாம், அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணலாம். ஆனால் உண்மையாகவே மனசில் ஒரு வருத்தம் வந்து ஒரு ஆள் அழுகுறாங்கன்னா அந்த கண்ணீர் வருதுல்ல, தட் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எமோஷன். இது வந்து ஷைத்தான் கலப்பனை பண்ண முடியாது. அவங்க உண்மையாகவே ஒரு ஆளை பற்றி நினச்சி இவங்களுக்கான வருந்தியோ அவங்க மேலே இருக்க பாசத்துலையோ அவங்க மேலே இருக்கிற ஏக்கத்தில் ஒரு ஆள் அழுகுறாங்கன்னா இதை யாருனாலையும் ஃபேக் பண்ண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. உள்ள கண்ணீர் வந்துச்சுன்னா அது வந்து அல்லாஹ்ட்டேருந்து வரது தான். அண்ட் அதை நம்ம மனுஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. இதை எப்படி ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒருத்தவங்க வந்து அழுகுறாங்கன்னா. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமரே நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அழுவக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ உள்ளே இருக்கிற க்ரீஃப் வந்து ஒரு ஆளை டிஸ்ட்ராய் பண்ணிடும். கரெக்டாக அந்த க்ரீஃபை வெளியே வரணும், ஒரு ஆள் அழுவதான் செய்யணும். அதனால தான் வந்து நம்ம இப்படியும் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு ஆள்னால் அழுவ முடியாட்டா ஹீஸ் அ கோல்ட் ஹார்ட்டட் அண்ட் ஹீஸ் பிளைண்டட். அவர் இதயம் வந்து பிளைண்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. கோல்ட் ஹார்ட்னு சொல்கிறது என்னென்னா அவருக்கு எமோஷன்ஸே இல்லை, அவருக்கு ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் திஸ் இஸ் அ வெரி பியூர் ஃபார்ம் ஆஃப் எமோஷன் அண்ட் அல்லாஹ்ட்டேருந்து வர கருணை. நம்ம எமோஷன்ஸை வெளிப்படுத்துறது வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த கருணை. நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்த பிளெஸிங் இது ஆக்சுவலி. ஆனால் கையிட்டேருந்தும் டங்குட்டேருந்தும் நீங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன மீனிங்னா வந்து
நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய படத்தில் பார்த்துருக்குறோம், நிறைய மேபி சில பேர் லைவாக கூட பார்த்துருப்போம். நெஞ்சில் அடிப்பாங்க. நெஞ்சில் அடித்து போயிட்டாரு அவர் இது ஆச்சு அதாச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. இது பியூர் அண்ட் பியூர் ஷைத்தான். இதை வந்து யாரும் நேச்சுரலாக பண்ணுறதில்ல. இது கம்ப்ளீட்டாக இது வந்து நம்மளாக வந்து தூக்கி போட்டு நம்ம வந்து ஒரு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் பியூர்லி ஃப்ரம் ஷைத்தான். அண்ட் வாயாலையும் இந்த ஒப்பாரி வைப்பாங்கல்ல, நீங்கள் இப்படி பண்ணீங்க, நீங்கள் அப்படி பண்ணீங்க, அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியிற விஷயங்கள். கண்ணீர் வரதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனசுக்குள்ளே வர சோகத்தை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோகம் வந்துச்சுன்னா சோகமாக இருக்காங்கன்ட்டு. பட் வாட் ஆக்ஷன் யூ டூ, அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வந்து சபூராக தான் இருக்கணும். நம்ம பேஷன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அழுவலாம், துவா கேட்போம், மனசால் துவா கேட்போம், மனசால் குரான் ஓதுங்க, எல்லாம் பண்ணுவோம். பட் நம்ம ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த கிளியராக மென்ஷனாக இருக்குது. இங்கே வாசிஃபரஸ் கிளாமர் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்குது. வாசிஃபரஸ்னால் என்ன தான் வந்து அவுட் ஸ்போக்கன், வெளிப்படையாக வெளியே சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே ஒப்பாரி வைக்கிறது வந்து வெளியே சத்தமாக தானே கத்தி கத்தி சொல்லுவாங்க. அண்ட் கிளாமர்னால் என்னதுன்னா வந்து லவுடாக, கொஞ்சம் ரொம்ப லவுடாக வந்து ரொம்ப காதுக்கு ப்ளசண்ட்டாக இல்லாத மாதிரி பேசுவாங்கல்ல. ஸோ அந்த வாசிஃபரஸ் கிளாமர் இந்த ஒப்பாரியை தான் இங்கே வந்து ரைட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கார். Fatima was the youngest of his daughters and she was at this time about 20 years old. To his family, he had already spoken of Ali as the most fitting husband for her, but there had been no formal contract. Abu Bakr and Umar had both asked for her hand, but the Prophet had put them off, not by saying that she was already promised to another, but by telling them that he must wait for the time appointed by heaven. It was only in the weeks which followed his return from Badr that he became certain that the time had come, and then he spoke words of encouragement to Ali in the wish that he should formally ask for her hand. Ali was at first hesitant on account of his extreme poverty. He had inherited nothing from his father, for the law of the new religion forbade a believer to inherit from a disbeliever. But he had acquired a humble dwelling not far from the mosque, and since there was no doubt about the Prophet's wishes, he allowed himself to be persuaded. After the formal contract had been made, the Prophet insisted on a wedding feast. A ram was sacrificed, and some of the helpers brought offerings of grain. Abu Salama, cousin to both bridegroom and bride, was anxious to help, the more so since he owed so much to Ali's father, who had given him protection against Abu Jahl and other hostile members of his clan. So Salama went together with Aisha to make ready the house for the bridal couple and to prepare the food. Soft sand was brought from the riverbed, and they scattered it over the earthen floor of the house. The bridal bed was a sheepskin, and there was a faded coverlet of striped cloth from the Yemen. For a pillow, they stuffed a leather cushion with palm fiber. Then they laid out dates and figs for the guests to eat in addition to the main meal, and they filled the water skin with water that they had perfumed. It was generally agreed that this wedding feast was one of the finest held in Medina at this time. இப்போ கொஞ்சம் டைம் போயிட்டுருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகிக்கு கல்யாணம் பண்ண டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபாத்திமா நாயகி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட யங்கஸ்ட் டாட்டராக இருந்திருக்காங்க. அண்ட் இந்த டைமில் அப்ராக்சிமேட்லி அவங்களுக்கு 20 வயசு ஆயிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்ரெடி அவங்க ஃபேமிலிக்குள்ளே இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, கல்யாண வயசு ஆயிடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு வந்து அலி ரலியல்லாஹு தான் வந்து மோஸ்ட் ஃபிட்டிங். அவங்க ஃபேமிலியில் வந்து யாரை கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கும் போது அலி ரலியல்லாஹு தான் அவங்க மனசில் வந்து யோசனையாக வந்துட்டு இருக்குது. ஆனால் ஒஃபிஷியலாக இன்னும் ஒரு என்கேஜ்மெண்ட்டு அண்ட் இந்த மாதிரி பேசி ஒன்றும் முடிக்கலை. இந்த டைமில் அபூபக்கர் சித்திக் நாயகமும் சரி, உமர் ரலியல்லாஹு சரி, 2 பேருமே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா நாயகியை வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு ப்ரொபோசல்ஸ் கேட்குறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு பேசியாச்சு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட புறத்துலேருந்து எப்போ எனக்கு டைம் வருதோ அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், ஸோ இப்போ நீங்கள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலிஷ்டாக வந்து அவங்கள வந்து வேணான்னு சொல்லிடுறாங்க. பத்ர் போர் போயிட்டு வராங்கல்ல, இது வந்ததுக்கப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசில் இன்னும் கூட வந்து உட்காருது. ஓகே, இப்போ டைம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து இந்த கல்யாணத்துக்குள்ள ப்ரொசீஜர் நான் பண்ணலான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இன்ஷால்லா நீங்கள் கல்யாணம் பொண்ணு கேட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து. நம்ம இன்னொரு சீரீஸில் இது வந்து சீரா இல்லை, இன்னொரு இடத்துல அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா நாயகியோட மேரேஜை பற்றி கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ஷால்லா அது வந்து தனிப்பட்ட ஒரு டாப்பிக்காக நம்ம ஒரு காலத்தில் பண்ணுவோம். பட் அதில் எப்படின்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுஸ் ஹோல்ட்லேருந்தே அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கேட்கறத வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப ஃபன்னான ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. இதை இப்போ கேட்கும்போது ஆக்சுவலி ரொம்ப ஒரு கொஞ்சம் ஜோக்காகவும் இருக்கும். அவங்க வந்து வெக்கப்படுவாங்க, எப்படி கேட்கணும்னு தெரியாமல். இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ஷால்லா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம கேட்போம். எப்படின்னா அலி ரலியல்லாஹு போய் உட்காருவாங்களாம், போயிட்டு இந்த மாதிரி கல்யாணத்தை தான் கேட்க வருவாங்க. பட் அவங்க வாயை திறந்து கேட்க ரொம்ப வெக்கப்பட்டிருப்பாங்க.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் ஏதோ கேட்க வந்திருக்கீங்களே என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புஷ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிருச்சு இந்த விஷயங்கள்லாம். இன்ஷா அல்லாஹ் எப்போ டைம் கிடைக்குது கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் இன்ஷா அல்லாஹ் மேபி இண்டிவிஜுவலி இஃப் யூ கைஸ் ஆஸ்க் மீ, ஐ வில் ட்ரை டு ஷேர் இட் வித் யூ ஆல்சோ. ஸோ பேக் டு தி புக். அலி ரலியல்லாஹு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பின்தாங்கி அவங்க ஹெசிடென்ட்டாக தான் இருந்தாங்க. அவங்க எடுத்த உடனே போய் கேட்கல. ஏன்னா அலி ரலியல்லாஹு ரொம்ப ஒரு பாவர்ட்டிலையும் இருந்தாங்க. அண்ட் அவங்க அபூ தாலிப் வாஸ் சீஃப் தான். ஆனால் அவங்க என்னாச்சுன்னா இஸ்லாமிக் ரூல்ஸ் படி என்ன வந்து ஒரு நான் முஸ்லீம்கிட்டேருந்து ஒரு முஸ்லீம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பண்ண முடியாது. அது அவங்க சொந்த வாப்பாவாக இருந்தாலும் சரி, அவர் டிஸ்பிலீவராக தான் இறந்து போனார். அல்லாஹ் அலம் அவர் எப்படி இறந்து போனார் நமக்கு தெரியல. கடைசியில் சில பேர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆன் த அவுட்டர் ஹீ டைட் ஆஸ் அ டிஸ்பிலீவர். அதனால வந்து அவர்கிட்டேருந்து வந்து அலி ரலியல்லாஹு இன்ஹெரிட் பண்ண முடியாதுன்னு சொன்னனால வந்து அலி ரலியல்லாஹு புவராக இருந்தாங்க. அவங்க ஏதோ கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு சம்பாத்தியம் பண்ணி அவங்க ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப எதிர்க்கல. ஆப்வியஸ்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்கன்னா வந்து இவங்க ஏன் வேணாம்னு சொல்ல போகிறாங்க. அதோட கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நடந்து நிக்காஹ் வந்து முடிஞ்சிருது. ஃபார்மல் கான்ட்ராக்ட்னு போட்டிருக்குது. ஸோ இது நிக்காஹ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, வெட்டிங் ஃபீஸ்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம பழைய இதுலேயும் பார்த்துருக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டிங் ஃபீஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வலிமான்னு சொல்லுவோம். வலிமா யூஸ்வலாக நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து எப்படின்னா மாப்பிள்ளையும் பொண்ணு ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது ஃபிக் கிளாஸ் நம்ம அது இன்ஷால்லா அது தனியாக நம்ம பார்ப்போம். எனிவே இங்கே வந்து வெட்டிங் ஃபீஸ் இன்சிஸ்ட் பண்ணி அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ரேம், ஸோ நல்ல ஒரு ஆடை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்லா வந்து அது ஒரு ஃபீஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க. மற்ற அன்சார் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கிரெயின்ஸு, ஸோ அரிசி இந்த மாதிரி என்னென்ன கிரெயின்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக நான் ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க யாருன்னா வந்து பர்ரா இப்னு அப்துல் முத்தலிப் இருந்தாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சொந்த ஃபுல் ஆண்ட், அப்துல்லா நாயகத்தோட சொந்த சிஸ்டர், அவங்களோட சன். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடையும் கசின், அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அதே கசின் தானே. அபூ தாலிப், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, பர்ரா இவங்க எல்லாரும் ஓன் சிப்ளிங்ஸாக இருந்தாங்கல்ல. ஸோ அபூ சலமா இவங்க வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்து அபூ தாலிப் எக்ஸ்டெண்டட் ஹிஸ் ப்ரொடெக்ஷன் ஆல்சோ. அபூ ஜஹலுக்கு அகேன்ஸ்ட்டு அந்த பழைய குறைஷ் டைம்ஸில் அவங்க ரொம்ப இன்டெக்டடாகவும் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃப் சலமா அவங்களும் ஐஷா நாயகி என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் முடிஞ்ச கப்பலுக்கு வந்து வீடெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அந்த காலங்கள் வீட்டில் நம்ம பார்த்தோம்ல, வீட்டில் வந்து ஒன்றும் கீழே ஃப்ளோரிங்லாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, நார்மல் மண் தான். ஸோ என்ன டெசர்ட்டில் எப்படி இருக்காங்களோ, டெசர்ட்னு அதுக்குன்னு டெசர்ட் சாண்ட் நம்ம இமேஜின் பண்ண முடியாது. மேபி கொஞ்சம் ஒரு ஹார்டர் சர்ஃபேஸில் தான். ஆப்வியஸ்லி ரொம்ப சாஃப்ட் சாண்டில் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ மதீனா வந்து சிட்டியாகவும் இருந்துச்சு. அந்த எர்த் அண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணுறாங்க, பக்கத்துலேருந்து இந்த ரிவர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, சாண்ட் நல்ல, ஸோ யூஸ்வலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், ஃப்ரெஷ் சாண்ட் எல்லாமே ரிவர் பெட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த ரிவர் பெட்டில் இருக்க சாண்ட் என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வந்து சாஃப்ட் சாண்டை அப்படியே வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களாம். ஸோ வர மக்களுக்கு வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குமே, நல்ல ஒரு குஷன் வாக்கிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க இந்த கல்யாணம் முடிஞ்ச கப்பலோட பெட் இருக்குதுல்ல, ஷீப் ஸ்கின், நல்ல ஒரு, ஸோ பேசிக்காக நல்ல லெதர் மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக ஷீப் ஸ்கின்னை யூஸ் பண்ணி அதை வச்சு, அப்புறம் யெமன்லேருந்து வந்த நல்ல ஸ்ட்ரைப்ட் க்ளோதிங் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நல்ல ஒரு அமைப்பாக பெட் மாதிரி நல்லா பண்ணுறாங்க. பில்லோக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த பாம் ட்ரீஸில் இருக்க அந்த ஃபைபர், அந்த லீவ்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வச்சு ஸ்டஃப் பண்ணி நல்லா ஒரு, நம்ம அது கேட்கும் போது ரொம்ப ரஃபாக இருக்கும், பட் அந்த காலத்துக்கு திஸ் வாஸ் அ வெரி குட் லக்ஸரி மாதிரின்னு வச்சுப்போமே, நல்லா பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு வர மக்கள் எல்லாருக்கும் டேட்ஸு, ஃபிக்ஸு, ஸோ மெயின் சாப்பாடு அதுவே நல்லா ரேம், அந்த ஆடெலாம் வெட்டி ஃபீஸ்ட் வச்சாங்க. அதை தாண்டி டேட்ஸு, ஃபிக்ஸுன்னு சொல்லிட்டு நல்ல கெஸ்ட்டுக்கு நல்லா தாராளமாக பண்ணி, அப்புறம் தண்ணிக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா சென்டட் வாட்டர், ஸோ மேபி ரோஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியோ அந்த மாதிரி நல்லா சென்டட் வாட்டர் வச்சு நல்ல ஒரு அழகான ஒரு விதமாக வந்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஜென்ரலாக மதீனா ஃபுல்லாக என்ன அக்ரி பண்ணுறாங்கன்னா, இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெட்டிங் ஃபீஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ ஃபார். இது வரைக்கும் நடந்த எல்லா வெட்டிங்லேயும் வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக பறக்கத்தான் நடந்த ஒரு வெட்டிங் ஃபீஸ்ட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணிக்கிறாங்க. When the Prophet withdrew as a sign for the guests to leave the bridal pair alone together, he told Ali not to approach his wife until he himself returned, which he did shortly after the last guest had departed. Ayman was still there, helping to set the house in order after the celebrations. The Prophet had many special relationships in his life, which was not shared by any except himself and the person in question. One of these was with Ayman. When he asked permission to enter, it was she who now came to the entrance. "Where is my brother?" he said. "My father and my mother be thy ransom, O Messenger of God," she said. "Who is thy brother?" "Abu Talib's son Ali," he said. "How can he be thy brother," she said, "when thou hast even now married thy daughter to him?" "He is what I said," replied the Prophet, and asked her to bring him some water, which she did. Having taken a mouthful and rinsed his mouth, he spat it back into the vessel.
Then, when Ali came, he bade him sit in front of him, and taking some of the water in his hand, he sprinkled it over his shoulders and breast and arms. Then he called Fatima to him, and she came tripping over her robe in the awe and reverence she had for her father. He did the same to her as to Ali, and invoked blessings upon them both and upon their offspring. ஸோ ஃபாத்திமா நாயும் அலி ரலியல்லாஹு கல்யாணத்தை பற்றி பார்த்தோம். அவங்க கல்யாணம் வந்து 623 ADயில் நடக்குது. ஸோ பேசிக்காக பத்ர் போர் நடந்துச்சுல அதே வருஷம் தான் இந்த கல்யாணமும் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கல்யாண விஷயங்கள் முடியுது, இந்த ஃபீஸ்ட்டு கெஸ்ட்டு வந்துட்டு போய் எல்லா விஷயங்களும் முடியுதுல. இது முடிகிற டைமில் என்ன ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி டுவர்ட்ஸ் எண்டிங், எப்போ கல்யாணம் முடிச்சோ அந்த எண்டிங் டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இதுக்கு சிம்பாலிக்காக என்ன மீனிங்னா வந்து ஓகே மாப்பிள்ளையும் பொண்ணையும் தனியாக விட்ட டைம் ஆயிடுச்சு, வெளியே எல்லாம் கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு ஃபஸ்ட் வெளியே போகிறாங்க. அதே மாதிரி மற்ற கெஸ்ட்டும் கிளம்ப போகிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு போகிறதுக்கு முன்னாடி அலி ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, எல்லோரும் கெஸ்ட்டும் போனதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாத்திமா நாயிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதோட எல்லா மக்களும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த கல்யாணத்தோட எல்லா அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவிட்டிஸ்லாம் முடிஞ்சோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு திருப்பி வராங்க. வரும்போது கேட்டை வந்து டோரை தட்டி பெர்மிஷன் கேட்குறாங்க. ஐமன் ரலியல்லாஹு அவங்க தான் வந்து கதவை திறக்கிறாங்க. இங்கே வந்து ரைட்டர் அழகாக வந்து ஐமனை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இவங்களை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு ஐமன் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்கன்னா வந்து, எங்கள் உம்மாவுக்கு அப்புறம் என்னோடய உம்மா வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க லைஃப்பில் நிறைய ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. நிறைய பேரோட ரொம்ப ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. அதில் சில பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சுல. அதில் ஒன் ஆஃப் த ஃபியூ பீப்புள் ஆல்சோ ஐமன் ரலியல்லாஹு இவங்களாக இருந்தாங்க. கண்டிப்பாக இவங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் இவங்களை பற்றி நம்ம இன்ஷால்லா ஒரு காலத்தில் படிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களை பற்றி கேட்கும் போது மை மதர் ஆஃப்டர் மை மதர்னு சொன்னாங்கன்னா அதை விட நம்ம சொல்கிறதுக்கு ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அம்மா வந்து 6 வயசுலேயே மவுத் ஆகிட்டாங்க. ஹலீமாமா ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருந்தாங்க. ஐமன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து பேசிக்காக டோரை திறக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு திறந்தோடனே அப்போ கேட்குறாங்க, என் பிரதர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. மை ஃபாதர் அண்ட் மை மதர் பி தை ரான்சம் ஓ மெஸ்டர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேயிங் வந்து நம்ம முன்னாடியே அடிக்கடி கேட்டிருக்கிறோம். இது ஒரு அரப் சேயிங்காக இருந்துச்சு. பேசிக்காக என்னென்னா வந்து யார் மேலே ரொம்ப அதிகமாக ஒரு லவ் ஒரு முஹப்பத் வச்சுருக்கிறோமோ அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. உங்களை வந்து உங்களுக்கு பணையாக வந்து என்னோடய வாப்பா அம்மாவை வச்சு உங்களை நான் வந்து ரிடீம் பண்ணுவேன். நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டீங்கன்னா என் வாப்பா அம்மாவை வந்து உங்களோட ரான்சமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஆப்வியஸ்லி ஒரு ஃபிசிக்கலாக யாரும் பண்ண போகிறதில்ல. இதுக்கு என்ன மீனிங்னா வந்து என் வாப்பா அம்மாவை விட நீங்கள் தான் எனக்கு முக்கியம். ஸோ நம்ம லைஃப்பில் யூஸ்வலாகவே நம்மளோட மோஸ்ட் டியரஸ்ட் பீப்புள் வில் பி அவர் பேரண்ட்ஸ் தென் அவர் ஸ்பவுஸ், அந்த மாதிரி தான் சரியா. ஸோ அந்த ஹை ரேங்கிங் கொடுத்து அவங்கள உங்களுக்கு ரேன்சமாக நான் வச்சு எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்கிறது தான் ஒரு சேயிங். ஸோ இது ஃபியூச்சரில் நம்ம கேட்டால் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் யார் மேலே அதிகமான ஒரு லவ் வச்சுருப்பாங்களோ அவங்கள்ட்ட தான் இந்த யூஸ்வலி இந்த வேர்ட்ஸை சொல்லுவாங்க. அப்புறம் ஸோ அவங்க கேட்குறாங்க, யார் உங்களோட பிரதர் அப்படின்ட்டு. அலி இப்னு அபி தாலிப் தான், அவரை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போது ஐமன் கேட்குறாங்க, எப்படி உங்கள் பிரதர் ஆக முடியும்? இப்போ ஆல்ரெடி உங்கள் மகளை கல்யாணம் முடிச்சிட்டாங்க, இப்போ உங்கள் மருமகன் தானே அவர், எப்படி நீங்கள் பிரதர்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவர் நான் என்ன சொல்கிறேனோ அவர் அதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐமன் ரலியல்லாஹு தண்ணி எடுத்து வராங்க. அலி ரலியல்லாஹு வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி எடுத்து குடித்து அவங்க வாயை கொப்பளிச்சு அவங்க திருப்பி அந்த தண்ணிக்குள்ளேயே துப்புறாங்க. அவங்க துப்பிட்டு அலி ரலியல்லாஹு வந்ததுக்கப்புறம் உட்கார வச்சு அந்த தண்ணி எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அலி ரலியல்லாஹு ஷோல்டர் மேலே, அவங்க நெஞ்சு மேலே, அவங்க கை மேலே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படி தலாவி விட்றாங்க. அப்புறம் ஃபாத்திமா நாயகி அவங்க கூப்பிட்றாங்க. ஃபாத்திமா நாயகி என்ன பண்ணுறாங்க, அடித்து பிடிச்சி இப்படி ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. ஃபாத்திமா நாயகியும் ரசூல் ஸல்லல்லாஹு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டிப்பாக அதையும் படிக்கணும். அவங்க எந்த அளவுக்கு அவங்க வாப்பா மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சு எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு இடத்துக்கு நடந்து வந்தாங்கன்னா உடனே ஃபாத்திமா நாயகி எந்திரிச்சு நின்றுவாங்களாம். அதே மாதிரி ஃபாத்திமா நாயகி வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு எந்திரிச்சு நின்றுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மேபி ஹி டிட் த சேம் வித் ருக்கையா ரலியல்லாஹு வித் ஜைனப் ரலியல்லாஹு நமக்கு அது தெரியலை. அந்த இது ரொம்ப டாக்குமெண்ட்டாக இல்லை. ஃபாத்திமா நாயகியோட விஷயங்கள் ரொம்ப டாக்குமெண்ட்டாக இருக்குது ஹிஸ்ட்ரியில். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஃபாத்திமா நாயகி அடிச்சு பிடிச்சி எப்படின்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் ட்ரிப்பாகி வர அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்கன்னு இங்கே மென்ஷனாக இருக்குது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு வந்து அலி ரலியல்லாஹு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தண்ணி எடுத்து அவங்களுக்கு தொளிச்சு விட்டு அவங்கள தடவி விட்டு அவங்க மேலே அதிகமாக துவா கேட்டு அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் வந்து அதிகமாக துவா கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. In the year which followed the return from Badr, the family of Umar suffered 2 losses. The first of these was the death of his son-in-law Khunais, the husband of his daughter Hafsa. He had been one of the emigrants to Abyssinia, and it was on his return that the marriage had taken place. Hafsa was only 18 years old when she became a widow. She was both beautiful and accomplished, having learned like her father to read and write. And seeing that the death of Ruqqayah had left Uthman so disconsolate, Umar offered him Hafsa in marriage.
Uthman said that he would think about it, but after some days, he came to Umar and said he thought it was better that he should not marry again for the moment. Umar was very disappointed and also somewhat hurt by Uthman's refusal, but he was determined to find a good husband for his daughter, so he went to Abu Bakr, whom he counted as his best friend, and proposed the match to him. Abu Bakr answered him evasively, which hurt Umar's feeling even more than Uthman's definite refusal, though at the same time it was more understandable, for Abu Bakr already had one wife to whom he was deeply attached, whereas Uthman was now single. Perhaps he could be made to change his mind, and the next time Umar was with the Prophet, he gave vent to his grievance. "Behold," said the Prophet, "I will show thee a better son-in-law than Uthman, and I will show him a better father-in-law than thee." "So be it," said Umar with a smile of happiness, when after a moment's reflection, he divined that the better man referred to in both cases was none other than the Prophet, who would himself take Hafsa to wife, and who would become for the second time the father-in-law of Uthman by giving him in marriage Ruqayyah's sister Umm Kulthum. It was after this that Abu Bakr explained the reason for his silence to Umar, namely that the Prophet had confided to him, as a secret not yet to be divulged, his intention to ask for the hand of Hafsa. The marriage of Kulthum and Uthman took place first, and when the legal necessary 4 months had elapsed since the death of Hunais, and when an apartment had been added to those of Sauda and Aisha adjoining the mosque, the Prophet's own marriage was celebrated, a little less than a year after the Battle of Badr. The arrival of Hafsa did not mar the harmony of the household. Aisha was pleased to have a company nearer to her own age, and a lasting friendship was soon developed between the two younger wives, while Sauda, who had been something of a mother to Aisha, now extended a share of her maternal benevolence to the newcomer, who was nearly 20 years younger than herself. இப்போ என்ன ஆகுது, பத்ர்லேருந்து ரிட்டர்ன் வந்தாங்கல்ல, வந்த உடனே உமர் அலித்தலான ஃபேமிலிலேயே வந்து 2 லாஸ் நடக்குது. ஒன்று வந்து யாருன்னா, அவங்களோட மருமகன் ஹுனைஸ் ரலியல்லாஹு, அவங்க மகன் ஹஃப்ஸா ரலியல்லாஹுவோட ஹஸ்பண்ட். இவங்களோட கல்யாணம் எப்போ நடந்துச்சுன்னா வந்து, இவங்க அபிசினியாவுக்கு போன ஒரு எமிகிரண்ட். ஸோ இனிஷியலாக வந்து 2 ஹிஜ்ரா நடந்திருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஒன்று வந்து ஒரு குரூப் வந்து அபிசினியாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எத்ரிப் மதீனாக்கு வந்து ஹிஜ்ரா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எமிகிரண்ட்ஸ்லேயே அபிசினியா போனாங்கல்ல, அந்த குரூப்லேயே வந்து இவங்க ஹுனைஸ் ரலியல்லாஹு இருந்திருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் வந்த டைமில் தான் வந்து ஹஃப்ஸா ரலியல்லாஹு கல்யாணம்லாம் முடியுது. ஆனால் இப்போ அவங்க விடோ ஆகிட்டாங்க. ஸோ ஹஃப்ஸா நாயகி வந்து 18 வயசாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க, அண்ட் வெல் அக்கம்ப்ளிஷ், நல்லா ஓத படிக்க ரீட் பண்ண எல்லாம் நல்லா தெரிஞ்சு. இப்போ உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, ருக்கையா நாயகி வந்து வஃபாத் ஆகிட்டாங்கல்ல. ஸோ உஸ்மான் ரலியல்லாஹு ஆல்ரெடி ரொம்ப அப்செட்டாக இருக்கிறது பார்த்த உடனே அவங்க என்ன யோசிச்சாங்க, சரி ஹஃப்ஸா நாயகி வந்து இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து சொல்லிடுறாங்க, இல்லை நான் கொஞ்சம் நாளைக்கு நான் இப்போ கல்யாணம் பண்ணுற மூடில் இல்லை, என்ன கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க, என்னடா இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியாச்சும் ஹஃப்ஸா நாயகிக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை போயிட்டு, நீங்கள் என் மகளை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அபூபக்கர் சித்திக் நாயகம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, அவங்க ஒரு பிடிப்பே கொடுக்காம அப்படியே பேசி வந்து அப்படியே இதை பேசி கொஞ்சம் மழுப்பி ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் மழுப்புனாப்பில் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு இந்த இடத்துல கூட அப்செட் ஆகிடுறாங்க. ஆக்சுவலி உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னதுக்கே அவங்க அப்செட் ஆனாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னதுக்கு இன்னும் கூட அப்செட் ஆகிடுறாங்க. ஈவன் தோ அபூபக்கர் சித்திக் நாயகம் கூட ஒரு வேலிடான ரீசன் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இப்போ கல்யாணமாக முடிச்சிருந்தாங்க, ஆனால் அவங்க ரொம்ப டீப்லி அட்டாச்சாகவும் இருந்தாங்க. ருமான் ரலியல்லாஹு அவங்கள பற்றி நம்ம படித்தோம்ல, ஸோ அவங்க டீப்லி அட்டாச்சாகவும் இருந்தாங்க, ஐஷா நாயகியோட அம்மா ஆல்சோ. ஸோ உமர் ரலியல்லாஹு இப்போ என்ன உஸ்மான் ரலியல்லாஹு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹர்ட் ஆகிறாங்க. பட் அவங்களுக்கு என்னன்னா வந்து எப்படியாச்சும் உஸ்மான் ரலியல்லாஹு வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் ஒரு தாட் இருக்குது. வெரி சிம்பிள் தான், பிகாஸ் இப்போ அவங்க ஒய்ஃப் வஃபாத் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கம்பெனி தேவையில்லை. அந்த தாட்டில் வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க, சரி அடுத்தபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக இருக்கும் போது அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி வந்து யாருமே என் மகளை வந்து கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறாங்க, உஸ்மானும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் 2 பேரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது, யா உமரே, உங்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள விட சிறந்த ஒரு மருமகனையும் உஸ்மான் ரலியல்லாஹு உங்களை விட ஒரு சிறந்த மாமனாரை நான் காட்டட்டுமா? இதை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு ஒரு செகண்ட்ஸ் யோசித்து அவங்களுக்கு விஷயம் புரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 இடத்துலையும் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் டெல்லிங் ஹிம்செல்ஃப் தான். ஸோ உஸ்மான் ரலியல்லாஹுக்கு ஒரு சிறந்த மாமனார் யாருன்னா அது அவங்களே சொல்லிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு சிறந்த மருமகன் வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க. பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ஹஃப்ஸா நாயகி அவங்களே கல்யாணம் முடிச்சுட்டு அவங்களோட இன்னொரு மகள் உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அவங்கள வந்து உஸ்மான் ரலியல்லாஹுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு ஒரு அழகான ஒரு நிக் நேம்னு நம்ம சொல்லலாம், இது எப்படி ஒரு குன்யான்னு சொல்லலாம், துன் நுரைன் அப்படின்னு சொல்லிட்டு.
த ஹோல்டர் ஆஃப் 2 லைட்ஸ். ஸோ உஸ்மான் ரலியல்லாஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகளை வந்து கல்யாணம் முடிச்சாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பேர் துன்னுரைன்னு சொல்லிட்டு இருக்குது. அது இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபேமிலி ட்ரீ பார்த்தா நமக்கு புரியும். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட 4th ஒய்ஃப் வந்து ஹஃப்ஸா நாயியா இருக்காங்க, உமர் ரலியல்லாஹுவோட டாட்டர். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உத்மான் ரலியல்லாஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு டாட்டர் உம்மு குல்சுமை கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் நாயகத்திட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்புறம் அபூபக்கர் சித்திக் நாயகம் வந்து சொல்கிறாங்க, யா உமரே இந்த விஷயம் என்கிட்ட ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அவங்க வந்து ஹஃப்ஸா நாயியா கல்யாணம் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு சீக்கிரட்டாக என்கிட்ட சொன்னனால நான் உங்கள்கிட்ட வந்து இது சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஆப்வியஸ்லி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிருக்கும். முதல்ல வந்து உஸ்மான் ரலியல்லாஹு உம்மு குல்தும் நாயகி அவங்களோட கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு முடியுது. அதுக்கப்புறம் தான் ஹஃப்ஸா நாயியா கல்யாணம் முடியுது. ஏன்னா இஸ்லாமில் ஒரு ரூல் இருக்குதுல்ல, ஒருத்தவங்க வந்து விடோ ஆகிட்டாங்கன்னா வந்து 4 months and 10 daysன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இத்தா பீரியட்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4 months 10 daysக்கு வந்து அந்த த விடோ ஒய்ஃப் ஷுட் நாட் கம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இந்த டைமுக்கு அப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்யாணம் முடிக்கிறாங்க. இந்த டைம் நடுவில் வந்து இன்னொரு வீடு வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ பள்ளிக்கு பக்கத்தில் வந்து ஆயிஷா நாயியோட வீடு இருந்துச்சு, சௌதா நாயியோட வீடு இருந்துச்சு. இப்போ இன்னொரு வீடு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க ஹஃப்ஸா நாயிக்கும் கட்டி முடிச்சிடுறாங்க. இந்த கல்யாணம் எப்படின்னா வந்து பத்ர் போர் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த இயர்லக்குள்ளேயே வந்து அந்த கல்யாணம் முடியுது. இப்போ ஹஃப்ஸா நாயிகா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட ஹவுஸ் ஹோல்டு வந்து இன்னும் ஒரு செழிப்பாக தான் போகுது. எப்படின்னா உள்ளே வந்து அவங்க வந்து ஆல்ரெடி ஒன்றா அழகாக இருந்த விஷயத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை. சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அந்த மாதிரி நடக்கலை. ஆயிஷா நாயிக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சிமிலர் ஏஜ். ஆயிஷா நாயி வாஸ் வெரி யங், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ அவங்க கொஞ்சம் க்ளோசர் ஏஜ். சௌதா நாயிக்கும் ஆயிஷா நாயிக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இங்கே ஹஃப்ஸா நாயிக்கு வந்து 18 வயசு, சௌதா நாயிக்கும் ஹஃப்ஸா நாயிக்கும் வந்து அப்ராக்சிமேட்லி அபவுட் 20 years டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியாது, சௌதா நாயி ஆல்மோஸ்ட் 38-39 இயர்ஸாக இருந்தாங்க, ஹஃப்ஸா நாயி வந்து 18 இயர்ஸாக இருக்காங்க. ஸோ ஆயிஷா நாயிக்கு வந்து என்னென்னா இவங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாதிரி வந்து ரொம்ப ஒரு இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு ஃப்யூச்சரில் ரொம்ப ஒரு டீப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆயிடுது. அப்புறம் சௌதா நாயி என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி ஆயிஷா நாயிக்கு அவங்க ஒரு மெட்டர்னல் ஃபிகர் மாதிரி, அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு உம்மா வயசு மாதிரி தான் இருந்தாங்க. அவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தனால வந்து அவங்க அடிக்கடி கைடன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போது அந்த கைடன்ஸ் வந்து ஹஃப்ஸா நாயிக்கு அவங்க கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்குது. It was about the time of this marriage that Umar's brother-in-law died, Hafsa's maternal uncle Uthman ibn Mazun. Both he and his wife Hawla had been very close to the Prophet, and Uthman was the most ascetic of his companions. He had been an ascetic before the revelation of Islam, and since his emigration to Medina, he had become so bent on suppressing earthly desires that he asked permission of the Prophet to make himself a eunuch and to spend the rest of his life as a wandering beggar. "Hast thou not in me a fair example?" said the Prophet. "And I go into women, and I eat meat, and I fast, and I break my fast. He is not of my people who make men eunuch, or make himself a eunuch." But the Prophet had reason to think that Uthman had not fully understood him, so on another occasion he put the same question. "Hast thou not in me an example?" Uthman fervently assented, then asked what was amiss. "Thou fastest every day," said the Prophet, "and keepest vigil every night in prayer." "Yeah, that indeed I do," said Uthman, for he had heard him speak again and again of the merits of fasting and of night prayer. "Do not so," said the Prophet, "for verily thine eyes have their rights over thee, and thy body has its rights, and thy family have their rights. So pray and sleep and fast and break fast." ஸோ நம்ம பத்ர் போர் முடிஞ்சதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு ஃபேமிலியில் 2 லாஸஸ்ன்னு பார்த்தோம்ல. ஒன்று வந்து ஹுனைஸ் ரலியல்லாஹு அவங்க மருமகனோட லாஸு, இன்னொன்று யாருன்னா வந்து உமர் ரலியல்லாஹுவோட பிரதர் இன் லா, ஹஃப்ஸா நாயியோட தாய் மாமா உத்மான் இப்னு மாசூன் ரலியல்லாஹுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அழகான சஹாபி. இவங்களும் அவங்களோட மனைவியும் ஹவுலா ரலியல்லாஹு, இவங்க 2 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப க்ளோஸாகவும் இருந்திருக்காங்க. அண்ட் உஸ்மான் ரலியல்லாஹு, உஸ்மான் இப்னு மாசூன் இருந்தாங்கல்ல, இவங்க வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அசெட்டிக்காக இருந்தாங்க. அசெட்டிக்னா நம்ம பார்த்தோம், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மூழ்கி இருப்பாங்கள்ல, அவங்கள தான் அசெட்டிக்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எப்படின்னா இஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே அசெட்டிக்காக இருந்திருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல ஹனீஃப்னு சில பேர் இருந்தாங்க. இவர் எக்ஸாக்டாக ஹனீஃபாக இருந்தாரான்னு தெரியலை. பட் இஸ்லாமுக்கு முன்னாடியே அவர் பயங்கர ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயே இறங்கி அந்த அசெட்டிக் ரிலிஜன் ரொம்ப வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க மதீனாக்கு மைக்ரேட் பண்ணி ஹிஜ்ரா பண்ணி வந்தாங்கல்ல, வந்ததுக்கப்புறம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப யூனிக்கான ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னை வந்து ஒரு யூனக்காக மாற்றுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருங்க. நான் யூனக்காக மாறி நான் ஒரு பெக்கராக வந்து ஊரை சுற்றணும். நான் வந்து பெக்கராக, எனக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆசைகளும் வேணாம், நான் ஒரு யூனக்காக மாறி எனக்கு ஒரு பெக்கராக சுற்றணும் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க.
யூனக்னா பேசிக்காக யாருன்னா அந்த ஆண்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவங்க ஆண் உறுப்புகளை வந்து எடுத்துருவாங்கல்ல, எடுத்து கம்ப்ளீட்டாக இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து எனக்கு இந்த உலகத்தில் இருக்க எந்த இச்சைகளும் வேணாம், எந்த ஆசைகளும் வேணாம், எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து இந்த எனக்கு தீனுக்குள்ளேயே இருக்கணும் யார சொல்லா அப்படின்னு சொன்னோடனே இந்த இடத்துல ரசூல் சலாம் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து என் மனைவிகள்கிட்ட போகிறேன், நான் மீட்டும் சாப்பிட்றேன், நான் நோன்பும் பிடிக்கிறேன், நான் நோன்பு திறக்கவும் செய்கிறேன். ஒரு ஆள் வந்து யூனக் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அவர் மற்றவங்கள யூனக்கா ஆக்கினாலும் சரி, அவங்களே யூனக்கானாலும் அவங்க என்ன சார்ந்தப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சொல்கிறாங்க. அது ஒரு உஸ்மான் ரலியல்லாஹு இதை கேட்டுட்டு போயிடுறாங்க போல். பட் கொஞ்ச நாள் கழிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்தில் நோட் பண்ணிட்டு அவங்க இன்னமும் யோசிக்கிறாங்க, இல்லை இன்னும் இவங்களுக்கு ஃபுல்லாக புரியல, நான் சொன்னது புரியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு யோசனை வருது. மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறாங்க, யா உஸ்மானே, நான் உங்களுக்கு இனஃபான ஒரு எக்ஸாம்பிளாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, யா ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருச்சு, நீங்கள் எனக்கு ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் சொல்லும்போது, ஆனால் அப்போ கேட்குறாங்க, ஆனால் ஏன் ரசூலுல்லாஹ் ஏன் மறுபடியும் கேட்குறீங்க? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் டெய்லி நோன்பு பிடிக்கிறீங்க, காலை ஃபுல்லாக நோன்பு பிடிச்சிட்டு இருக்கீங்க, நைட்டு ஃபுல்லாக தொழுகையிலே இருக்கீங்களே அப்படின்னு சொன்னேன். ஆமாம் யா ரசூலுல்லாஹ், நான் அது பண்ண தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நைட் தொழுகையை பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நோம்பு பிடிக்கிறது பெனிஃபிட் சொன்னோடனே இது எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, உங்கள் கண்களுக்கு உங்கள் மேலே உரிமை இருக்குது, உங்கள் உடம்புக்கு உங்கள் மேலே உரிமை இருக்குது, உங்கள் குடும்பத்தார்களுக்கும் உங்கள் மேலே உரிமை இருக்குது. ஸோ நீங்கள் தொழுவுங்க, தூங்குங்க, நோன்பு பிடிங்க, நோன்பை திறங்க, ஏன்னா எல்லாத்தையும் ஒரு ப்ரொப்போர்ஷனாக பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வந்து இந்த இடத்துல அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தொழுகிற நேரத்தில் தொழுகணும், தூங்குற நேரத்தில் தூங்கணும், நோம்பு பிடிக்கிற நேரத்தில் நோம்பு பிடிக்கணும், நோம்பு திறக்கிற நேரத்தில் நோம்பு திறக்கணும். ஸோ பேசிக்காக ரொம்ப அழகான ஒரு ஹதீஸ் என்னென்னா வந்து திஸ் ஷோஸ் அசெட்டிக் லைஃப்ங்கிறது வந்து என்னென்னா வந்து இட் இஸ் அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ் தான். தெர் இஸ் நோ கம்ப்ளீட்டாக ஹல்வத், அதாவது அதில் போகிற மக்கள் இருக்காங்க, அது வேறு விஷயங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எக்ஸாம்பிளாக வந்து இங்கே சொல்கிறாங்கன்னா வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நான் வந்து என் மனைவிட்டையும் போகிறேன், நான் நல்லா ஃபீஸ்ட்டும் சாப்பிடவும் செய்கிறேன், நான் நோம்பும் பிடிக்கிறேன், நான் தொழுவும் செய்கிறேன், நான் ஓதவும் செய்கிறேன், நான் ஜக்காத் கொடுக்குறேன், சதக்கா கொடுக்குறேன், எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணி காமிச்சாங்கல்ல. திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், நம்ம ஃபாலோ பண்ணணும். As an expression of the primordial religion, the revelation continually stressed the importance of giving thanks to God for all the most elementary blessings of life. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. He has given you hearing and sight and heart knowledge that you may be thankful. And of his signs is his creation for you of concerts from amongst yourself, that you may find rest in them, and his ordaining of love between you and mercy. Verily therein are signs for people who reflect. Say, have you thought, if God made night everlasting upon you till the day of resurrection, who is a God beside God to bring you light? Will you not then hear? Say, have you thought, if God made day everlasting upon you till the day of resurrection, who is a God beside God to bring you a night wherein to rest? Will you not then see? And of his mercy has he made for you night and day, that therein you may rest, and that you may go seek his favors, and that you may be thankful. For primordial man, the natural enjoyments consecrated by thankfulness to God are modes of worship, and with reference to himself, the Prophet spoke of the pleasures of the sense and of prayers in the same context. It has been given to me to love perfume and women, and coolness has been brought to mine eyes in the prayer. ஸோ இங்கே நம்ம உஸ்மான் ரலியல்லாஹுவோட அசெட்டிக் லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அதை பற்றி ரைட்டர் இங்கே சில அழகான வேர்சஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ப்ரைமார்டியல் இதோட மீனிங் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். பேசிக்காக த பேசிக் இன்ஸ்டிங்க்ட்டு, நம்மளோட ஹியூமனில் இருக்க பேசிக் இன்ட்யூவேஷன், த ஒரிஜினல் டிஃபால்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் ப்ரைமார்டியல். இங்கே வந்து ரைட்டர் வந்து அழகான வேர்சஸ் எப்படின்னா வந்து குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வந்து இருக்கிற இந்த வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ், இந்த என்ஜாய்மெண்ட்டு, இதை பற்றிலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்கிறாங்கிற வந்து ஒரு அழகான ஒரு ஜிஸ்ட் மாதிரி இங்கே கொடுத்துருக்காரு. இந்த புக்கில் இங்கே சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. இங்கே சூரா நம்பர் 16 verse 68ன்னு போட்டிருக்கு. வெராஸ் இந்த வரப்புற ஆயத் வந்து ஆக்சுவலி சூரா அல் முஃமினூன் சூரா 23 verse 78ல் வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு குரானில் என்ன சொல்கிறான்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் உங்களுக்கு பார்வையும் செவியையும் கொடுத்துருக்குறானே, அண்ட் உங்கள் இதயத்தில் வந்து நாலேஜ் கொடுத்துருக்குறான், நீங்கள் வந்து அதை வச்சு நன்றியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சூரா 30 ரூமில் வந்து 21வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்கிறான்னா வந்து, அவன் காட்டின அந்த அத்தாட்சிகளில் உங்களுக்குள்ளே இருந்தே உங்களுக்கு கன்சார்ட்ஸ் கொடுத்துருக்குறான்,
கன்சார்ட்ஸ்க்கு மீனிங் என்னன்னா வந்து பேசிக்காக நம்மளோட ஸ்பவுஸ், நம்மளோட பார்ட்னர், நம்ம வந்து கல்யாணம் பண்ணி நம்மளோட ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ள ஸ்பவுஸஸ் நான் உங்களுக்கு குடுத்துருக்கிறேன். அவங்கள்ல நீங்க வந்து நிம்மதி தேடுவீங்க. அண்ட் உங்களுக்குள்ள வந்து அழகான ஒரு பாசத்தையும், ஒரு கருணையும் வச்சிருக்கிறானே. இந்த விஷயங்கள் யாருனால சிந்திக்க முடியுமோ, அவங்களுக்கு கண்டிப்பா அத்தாட்சிகளாக இருக்கும். அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஸோ பேசிக்கா என்ன சொல்றான்னா வந்து, நம்மளோட ஸ்பவுஸஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்மளுக்கு வந்து நிம்மதி குடுக்குறதுக்காக தான் இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு மேல காட்டுற லவ்வும், மர்சி இருக்குல்ல, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாலேருந்து வந்த பிளெஸிங் தானே. நம்மளுக்கு லைஃப்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு கஷ்டமான டேன்னு வச்சுப்போமே. நம்ம ஒரு ஒர்க்லயோ சரி, ரொம்ப டஃப்பான ஒரு டே. வீட்ல வந்து நம்ம ஸ்பவுஸ்ட்ட நம்ம பேசுறது, அதுதான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி குடுக்கும். நம்ம ஸ்பவுஸ்ட்ட குடுக்குறதோ, அவங்கள நம்ம கேர் பண்றது அவங்க பேசக்கூட தேவையில்ல. அவங்க நம்மளுக்கு ஒரு கேர் பண்ணி ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு சாயா போட்டு குடுக்குறதோ, ஒரு டீ ஒரு வாட்டெவர். அது நம்ம ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, நம்ம கைய பிடிச்சு விட்றது, கால பிடிச்சு விட்றது. ஜஸ்ட் நம்ம பக்கத்துல ஒரு இருந்தாலே நம்ம லைஃப்ல எவ்வளோ நிம்மதி கிடைக்குது. இந்த ஆக்சுவலி நம்ம என்ன யோசிப்போம்னா, அஸ் இது நான் என்ன பத்தியே பேசுறேனே. நான் வந்து பீயிங் வெரி லேமன். நம்ம வந்து என்னைக்குமே இது அல்லாஹ்ட்டேருந்து வந்துச்சு நம்ம அசோசியேட் பண்ண மாட்டோம். இது நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. வேறஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, நான் உங்களுக்கு நிம்மதி குடுக்குறதுக்கு தான் இந்த விஷயங்கள், இந்த அமைப்பே பண்ணி குடுத்தேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளோ நிம்மதி நம்மளுக்கு மனசுல கிடைக்குதுல்ல, இது அல்லாஹ் நம்மளுக்கு குடுத்த பிளெஸிங் தானே. நம்ம ஸ்பவுஸஸ்ட்டேருந்து வர நிம்மதி யார் மூலியமா அது வருது? அல்லாஹ்ட்டேருந்து வருது. அல்லாஹ் ஸ்பவுஸஸ் மூலியமா ரூட் பண்றான். அது இங்க நம்மளுக்கு வந்து சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறான். நீங்க மறந்துறாதீங்க. எஸ். நம்ம வந்து ஒரு வாக்கிங் போறோம். அதில நிம்மதி கிடைக்குது. ஒரு பீச்ல போய் இந்த அலை சத்தம் கேட்கும்போது நிம்மதி கிடைக்குது. ஒரு மழை பெய்யும்போது இது எல்லாமே நம்ம வந்து என்னத்த அசோசியேட் பண்ணோம்னா, அந்த விஷயம் நமக்கு நிம்மதி கிடைக்குதுன்ட்டு. பட் என்னைக்காச்சும் நம்ம இப்படி யோசிச்சிருக்கிறோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மூலியமா எனக்கு நிம்மதி குடுக்குறான்ட்டு. சுப்ஹானல்லாஹ். தீஸ் ஆர் திங்ஸ் நம்ம சில விஷயங்கள் வாழ்க்கையில மறந்துருவோம். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வந்து இதான் சொல்ல வரான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது என்னோட அத்தாட்சிகள்னு புரியும்னு சொல்லிட்டு. இத தான் நம்ம சிந்திக்கணும். இத தான் நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஸோ ரிஃப்ளெக்ட்ங்கிற வார்த்தை வந்து ஹைலி கீ இந்த இடத்துல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ரிஃப்ளெக்ட் பண்ணு. யோசி. என்ன நடக்குதுன்னு சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்தது சூரா அல் கசஸ் 71வது சூரால வந்து 3வது அத்தியாயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கேட்குறான்னா வந்து, இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேள்விகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க சொல்றான். நீங்க என்னைக்காச்சும் இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவ வந்து இரவாவே ஹோல்ட் பண்ணிட்டு, கடைசி காலம் வரைக்கும் டே ஆஃப் ரிசரக்ஷன் யௌமல் கியாமா. ஸோ மறுமையில நம்ம எழுப்பப்பட போறோம்ல, அந்த நாள் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நைட்டையே வச்சு, காலைய வராம வச்சு, அந்த வெளிச்சத்த வராம வச்சா, அல்லாஹ்வை தவிர வேற யாருனால இந்த வெளிச்சத்த கொண்டு வர முடியும்? ஏன் நீங்க இத பத்தி சிந்திக்க மாட்றீங்க? மறுபடியும் நீங்க கேளுங்க யா ரசூலல்லாஹ். என்னைக்காச்சு ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலையே ஹோல்ட் பண்ணி, இரவே வராது, நைட்டே இல்ல. ஹோல் டைம் இஸ் கோயிங் டூ பி மார்னிங் தான். கடைசி காலம் வரைக்கும், யௌமல் கியாமா வரைக்கும் இந்த நாள அப்படியே வச்சான்னா, யாரு இந்த இரவ திருப்பி உங்களுக்கு கொண்டு வர போறா? உங்களுக்கு இரவு தானே ரெஸ்ட் குடுக்குது. வி கெட் ரெஸ்ட் த்ரூ த நைட். இந்த இரவ நான் ஹோல்ட் பண்ணிட்டேன்னா, என்ன தவிர, அல்லாஹ்வை தவிர வேற எந்த கடவுள்னால இத கொண்டு வர முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டைரக்ட்டா கேட்குறான். ஏன் உங்கனால இத பார்க்க முடியல? உங்களுக்கு இது கூட தெரியலையா? நான் உங்களுக்கு காலையும், நைட்டையும் மாத்தி வர வச்சது, உங்களுக்கு ஒரு கருணையா கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க வந்து காலையில நான் குடுத்த பரக்கத்தையும், ரிஸ்க்கையும் நீங்க தேடி போங்க. நைட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க. அதுக்காக தானே உங்களுக்கு இந்த விஷயத்த குடுத்துருக்கிறேன். அண்ட் இத நீங்க புரிஞ்சு நன்றியாளர்களா இருப்பீங்கங்கிற ஒரு பரக்கத்திலயும், ஒரு மர்சியிலயும், ஒரு கருணையிலயும் தான் உங்களுக்கு நான் இத குடுத்துருக்கிறேன். அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். May Allah subhanahu wa ta'ala make us people of understanding and make us people who totally understand his signs and reflect and make us of those who gain his rizwan. Ameen. நம்ம இஸ்லாமில ஆக்சுவலி ஒரு அழகான விஷயம் என்னன்னா வந்து, நம்ம எந்த சந்தோஷ விஷயம் பண்ணாலுமே, அதில வந்து நம்ம ஒரு வொர்ஷிப்ப நம்ம நெனச்சா போதும். அதில ஒரு தாட் வச்சா மட்டும் போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில இருக்கிற அவன வணங்கக்கூடிய விஷயத்துக்குள்ள நன்மையே நம்மளுக்கு குடுப்பான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வெரி சிம்பிள் தான். நம்மளோட மனைவியும் சரி, நம்மளோட ஹஸ்பண்டையும் சரி, ஜஸ்ட் நம்ம பார்த்து ஒரு ஸ்மைல், ஒரு சந்தோஷமா ஸ்மைல் பண்றோம்ல, அதுவுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் வொர்ஷிப் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இத ஒரு மர்சியாவும் வச்சு, நம்ம ஹஸ்பண்ட், ஒய்ஃப்க்கு ஒரு ஸ்பவுஸ்க்கு நம்ம ஒரு கம்ஃபர்ட்டாவும் இருக்கிறோம். அது ஒரு மர்சியாவும் இருக்கிறோம். நம்ம இது ஒரு வொர்ஷிப்பாவுமே நம்ம பண்ணலாம். ஜஸ்ட் பீயிங் வித் யுவர் ஸ்பவுஸ் இஸ் அ வொர்ஷிப். ஜஸ்ட் பீயிங் ஹேப்பி வித் தெம் இஸ் வொர்ஷிப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னா வந்து, அவங்க சென்சஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து சில சென்சஸ் பத்தி பேசுறாங்க. எனக்கு வந்து பெர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்ல சென்ட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் மனைவி மக்கர் மாரி எனக்கு விமென ரொம்ப பிடிக்கும். அண்ட்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் தொழுகையில் வந்து எனக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மூணுத்தையும் ஒரு சென்டென்ஸில் கொண்டு வராங்க. இதுக்கு என்ன மீனிங்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது மூணுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் சென்சஸ் அண்ட் மூணுமே ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் தான். பியூட்டிஃபைங் யுவர் செல்ஃப், அது ஒரு பெர்ஃப்யூமாக இருந்தாலும் சரி, அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப்பு. உங்களோட ஸ்பௌசஸ், உங்களோட லைக் இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீயிங் த மேன், அவங்க உமனை சொல்கிறாங்க. இட் கேன் பி அப்ளைட் வைஸ் வர்ஸா. அல்லாஹ் ஐம் நாட் இன்டர்பிரட்டிங் எனிதிங். இது ஐம் கெஸ்ஸிங் இட் குட் பி டேக்கன் அதர்வைஸ் ஆல்சோ. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பெண்களையும் பிடிக்கும், என் மனைவியோடு நான் சந்தோஷமாக இருக்கிறேன்ல, அதுவும் எனக்கு சந்தோஷமும் கொடுக்குது, அது ஒரு ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். அண்ட் தொழுகையில் எனக்கு மனசு குளிர்ச்சி. இது மூணுத்தையும் ஒரே சென்டென்ஸாக சொல்கிறது வந்து சுப்ஹானல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிறணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் ஷோயிங் த பர்ஃபெக்ட் பேலன்ஸ். கம்ப்ளீட்டாக ஒரு பக்கமும் போயிடக்கூடாது, அதே மாதிரி கம்ப்ளீட்டாக வேர்ல்டு பக்கமும் விழுந்துடக்கூடாது, கம்ப்ளீட்டாக இறங்கிடக்கூடாது. எல்லாத்துலேயும் நம்ம அல்லாவையும் யோசிக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும்தான் இல்லை, எல்லாத்துலேயும் அல்லா தான். நீங்கள் படுற சந்தோஷமும் அல்லா தான், நீங்கள் தூங்குற தூக்கமும் வணக்கம் தான். யூ ஸ்லீப்பிங், உங்கள் பாடிக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்குறீங்களே, அதுவும் ஒரு வணக்கம் தான். அந்த இடத்துல ரசூல் சொன்னாங்கல்ல, இப்னு மாசூன் RA சொன்னாங்கல்ல, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வணக்கத்தில் இருக்கீங்க, உங்கள் உடம்புக்கும் உங்கள் மேலே உரிமை இருக்குது. இதுக்கு மீனிங் என்ன வந்து, உங்கள் உடம்பை ரெஸ்ட் கொடுங்க. உங்கள் உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக வணக்கத்திலேயே விட்டால் உங்கள் உடம்பும் டயர்ட் ஆகும்ல. மறுமையில் நம்மளுக்கு இதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. மறுமையில் ஈச் அண்ட் எவ்ரி பாடி பார்ட், நம்மளோட பாடி பார்ட் வந்து பேசுமா. எப்படின்னா நம்ம வந்து அதை கண்ட்ரோல் இருக்க மாட்டோம். மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்துருவான். கையை நீ பேசு, கால் நீ பேசு, உடம்பு நீ பேசு, வாய் நீ பேசு, கண்ணு நீ பேசு, காது பேசுன்ட்டு. சுப்ஹானல்லாஹ், யூனோ ஆல் திஸ் நம்ம உலகத்தில் என்ன பண்ணமோ அதை பற்றி அங்கே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிப்போர்ட் பண்ணும். நம்மளுக்கு நம்ம செல்ஃப் ரூஹ் இருக்குல்ல, நம்மளோட நஃப்ஸ், நம்மளோட ரூஹ் இருக்குல்ல, அவர் ஸ்பிரிட், இட் ஹேஸ் நோ கண்ட்ரோல். இந்த இடத்துல நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். கையை மூவ் பண்ணலாம், கண்ணை சிமெண்ட்லாம், கண்ணை மூடலான்ட்டு. மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிமூவ்ஸ் ஆல் திஸ் பேசிக் பெர்மிஷன் விச் நம்மளுக்கு இருக்குதோ, அதுக்கு இண்டிவிஜுவல் பெர்மிஷன் கொடுத்துருவான். ஸோ அந்த இடத்துல பேசிக்காக ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, யூ ஹாவ் டு கிவ் இட்ஸ் ரெஸ்ட். உன் பாடிக்கு நீ ரெஸ்ட் கொடுக்கணும், உன் ஃபேமிலிக்கும் உன் டைமை நீ கொடுக்கணும், உன்னோட கண்ணுக்கும் நீ ரெஸ்ட் கொடுக்கணும், உன் கண்ணு சந்தோஷமும் படணும், உன்னோட எப்படின்னா நல்ல விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படணும், உன் மனைவியை பார்த்தும் சந்தோஷப்படணும். அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங் ஆக்சுவலி. யூனோ ஹேவ் யுவர் ஃபேர் ஷேர் ஆஃப் எவ்ரி திங். சாரி, நான் ரொம்ப டைவர்ட் பண்ணிட்டேன், வெரி சாரி. Immediately after the death of Uthman, before his funeral, the Prophet went with Aisha to visit Khawla, and Aisha said afterwards, the Prophet kissed Uthman when he was dead, and I saw his tears flowing over Uthman's cheek. At his funeral, the Prophet heard an old woman address the dead man with the words, "Be glad, O father of Sa'ib, for paradise is thine." The Prophet turned to her somewhat sharply and said, "What gives thee to know that?" "O Messenger of God," she protested, "it is Abu Sa'ib. By God, we know naught but good of him." Then, to make it clear that his first remark had been in no sense directed against Uthman, but merely against her for saying more than she had right to say, he turned to her again and added, "It would have been enough for thee to say, he loved God and his messenger." Umar confessed to having been somewhat shaken in his high regard for his brother-in-law by the fact that he had not been blessed with a martyr's death. He said, "When Uthman ibn Mazun died without being slain, he fell immeasurably from my esteem, and I said, Behold this man, who was severest of us all in abstaining from the things of this world, and now he has died and was not slain." And so he remained in Umar's opinion until the Prophet and Abu Bakr had both died natural deaths, and he upbraided himself for having lacked a true sense of values, and said to himself, "Out upon thee, the best of us die." He meant die naturally, and Uthman returned in his estimation to the place he had formerly held. ஸோ உஸ்மான் RA வஃபாத் ஆயிடுறாங்கல்ல, அவங்கள அடக்கிறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா நாயை கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து ஹவுலாவை விசிட் பண்ண போகிறாங்க. இப்னு மாசூன் RA மனைவியை வந்து விசிட் பண்ண போகிறாங்க. ஆயிஷா நாயை வந்து பிற்காலத்தில் நரேட் பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் RA வந்து கிஸ் பண்ணாங்க. கிஸ் பண்ண உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வந்து ஒழுகி உஸ்மான் RA சீக்குக்கு வந்து அப்படியே போச்சு. அப்போது அந்த இடத்துல ஒரு ஓல்டு உமன் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, "ஓ அபு சயீபே." ஸோ உஸ்மான் RA இன்னொரு குன்யா வந்து அபு சயீப்னு இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, "ஓ அபு சயீபே, சந்தோஷப்படுங்க, ஏன்னா சொர்க்கம் உங்களுடையது." அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷார்ப்பாக இப்படி திரும்பிடுறாங்களாம், "உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, "யா ரசூலுல்லாஹ், இது அபு சயீப்னு சொல்லிட்டு." அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, "வல்லாஹி, அவரை பற்றி நல்லதை தவிர வேறு எந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து இப்படி சொல்லாமல் இவர் வந்து அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ரொம்ப நேசித்தாங்க அப்படின்னு சொன்னால் அது போதுமானது." இந்த இடத்துல ரசூல் டப்புன்னு ஷார்ப்பானது, இதுக்கு ஒன்றும் இப்படி தப்பான மீனிங் இல்லை. லைக் ஏன்னா நீங்கள் இவர் சொர்க்கத்துக்கு போகிற உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மீனிங் இல்லை.
ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அதை பற்றி மட்டும் பேசினா போதும். அல்லாஹ் என்ன பண்ணுவாங்கிறத பற்றி நம்ம அதை பேசக்கூடாது. இதுலேயே நம்மளுக்கு பேசிக்காக லைஃப்பில் இருக்க நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருச்சு. வி ஷுட் நாட் ஜட்ஜ் அ பர்சன். நம்ம ஜட்ஜாக இருக்க முடியாது. யூஸ்வலாக நம்ம இந்த ஜட்ஜ் வந்து ராங்கான விஷயத்த பண்ணுவோம். நீ வந்து ஒரு கெட்டவன், நீ வந்து நரகத்துக்கு போவா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், நம்ம எந்த காலத்தையும் அதை சொல்லக்கூடாது. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, இவர் சொர்க்கத்துக்கு போவார், அதையும் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்லக்கூடாதுன்னா இவர் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் இவர்கிட்ட இருக்குது. இவர் அல்லாவையும் அல்லாவோட தூதரையும் ரொம்ப நேசித்தாங்க. எஸ், ஆல் திஸ் வி கேன் சே. ஆனால் அல்லாஹ் கொடுக்க போகிற ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம அல்லாவோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பேசக்கூடாது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. நம்ம அல்லாவோட ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இங்கே பேசக்கூடாது. வி ஷுட் நாட் டாக் அபவுட் ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம். இவர் வந்து அல்லாவையும் அல்லாவோட தூதரையும் ரொம்ப நேசிச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அதை வந்து இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கிளியராக ஆக்குறாங்க. இந்த மவுத்துக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு பிற்காலத்தில், ஸோ அவங்களோட ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உஸ்மான் இப்னு மாசூன் ரலியல்லாஹு பற்றி சொல்கிறாங்க. இவர் நான் ஒரு பெரிய ஒரு ரேங்கிங், என் கண்ணில் வந்து இவர் ஒரு பெரிய தரஜாவா, ஒரு பெரிய ஒரு ரேங்கிங்கில் நான் வச்சுருந்தேன். இவர் நார்மலாக இறந்து போகிறத பார்த்தோன்னே டப்புன்னு என் மனசில் வந்து இவரோட ரேங்கிங் ஃபுல்லாக இறங்கிருச்சு. ஏன்னா அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இவர் இவ்வளோ பெரிய அசட்டிக்காக, இவ்வளோ பெரிய ஒரு சன்னியாசியாக, ஏன்னா இஸ்லாமுக்காண்டி தீனுக்காண்டி இவ்வளோ அவர் வாழ்க்கையே அர்ப்பணித்தார். ஆனால் இவர் கடைசியில் ஷஹீதா இல்லாமல் சாதாரணமாக இறந்து போயிட்டாருன்னு சொன்னோடனே நான் கம்ப்ளீட்டாக இவரோட ரேங்கிங் வந்து என் மனசில் ரொம்ப இறங்கி வந்துருச்சு. ஆனால் அபூபக்கர் சித்திக் நாயகமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார்மலான மௌத் ஆனதுக்கப்புறம் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து யோசிச்சது கம்ப்ளீட்டாக தப்பு. ஷஹீதாகிறது தான் என் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு இதான் ஹையஸ்ட் ரேங்கிங் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க 2 பேரும் நார்மல் மௌத் ஆனதுக்கப்புறம் அதோட நான் வந்து எவ்வளோ தப்பாக நான் வந்து வேல்யூ பண்ணிகிட்டு இருந்தேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன், த பெஸ்ட் ஆஃப் பீப்புள் கூட வந்து நார்மலாக மௌத்தாகிறது நார்மல் தான். இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு யாருக்கு என்ன எழுதியிருக்கணும் அதுதான் அப்படின்னு சொன்னோடனே அந்த விஷயங்களுக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் மௌத்துக்கு அப்புறம் திருப்பி உஸ்மான் இப்னு மாசூன் ரலியல்லாஹு நான் எந்த ரேங்கிங்கில் என் மனசில் இருந்தாங்களோ அந்த ரேங்கிங்கே திருப்பி நான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கோட செஷன் நம்ம முடிச்சுக்கிட்டோம். இட் வாஸ் லிட்டில் லாங் செஷன் தான். பட் ஃபேமிலி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. சாரி, என் கோல்டுனால மேபி என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அதை கொஞ்சம் பேர் பண்ணிக்கிறங்க. ஸோ இன்ஷால்லா உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம கேட்கலாம். நிறைய நேம்ஸ்லாம் வந்துச்சு. டெஃபினெட்லி யூ மைட் பி ஏபிள் டு ஃபிகர் அவுட். ஆர் நீங்கள் கேட்டால் கூட முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர் இன்ஷால்லா நம்ம துவாக்கு போகலாம். ஓகே, இதுக்கு மேலே வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லைனா இன்ஷால்லா நம்ம துவாக்கு போவோம். உங்கள் மைக்ஸ் அன்மியூட் பண்ணி ஆமீன்னு சொன்னீங்கன்னா பரக்கத்தாக இருக்கும். آمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا وحبيبنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار السالمين، وأدخلنا الجنة بسلام آمنين، وقنا ربنا شر الظالمين، فانصرنا على القوم الكافرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. يا الله يا رحمن يا رحيم. வானங்களையும் பூமியையும் இவையிலுள்ள இடையிலுள்ள அனைத்தையும் படைத்த ஆட்சி செய்ய உனக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ், எங்கள் பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை வந்த எல்லா நபிமார்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கி வைப்பாயா நாயனே. யா அல்லாஹ், எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அன்பு சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் தபா தாபியன்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தார்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கி வைப்பாய் நாயனே. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சிறிதும் பெரிதுமாய் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தல்வாயா. யா அல்லாஹ், எடுத்துரைப்பட்ட ஷைத்தானின் தூண்டுகளை விட்டும் ஜின்களின் சேட்டுகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் வறுமையை விட்டும் ஏழ்மையை விட்டும் தாழ்மையை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். பிறர் உன்னுடைய படைப்புகளிலிருந்து கையேந்துவதை விட்டும் ஷிர்கை விட்டும் முஷ்ரிக்கீன்களை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஹலாலான ரிஸ்கையும் ஹக்கான வாழ்வையும் இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வை பெற்ற உன்னுடைய நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயா. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சிறிதும் பெரிதுமாய் செய்த எங்கள் பாவங்களை மன்னித்தல்வாயா. யா அல்லாஹ், கண் திஷ்டிகள் செய்வனங்கள் சூனியங்கள் சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். போராமைக்காரர்களுடைய போராமையை விட்டும் ஹசதை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ்.
இந்த உலகத்தில் சூழ்ந்திருக்க அனைத்து முசீபத்துகளையும் எங்களை பாதுகாத்துருவாயா யா அல்லா. வட்டியை விட்டும் கடனை விட்டும் எங்களை பாதுகாத்துருயா அல்லா. யல்லா உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத்தால் எங்கள் உள்ளங்களை நிரப்பிவையா அல்லாஹ். உன்னை நாங்கள் எவ்வாறு வணங்கணுமோ எவ்வாறு தெரிந்து கொள்ளணுமோ அவ்வாறு தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்கத்தையும் மனப்பான்மையும் எங்கள் தந்துள்வாயா யா அல்லாஹ். நீயே கொடுக்க தெரிந்தவன் யா அல்லாஹ், நாங்கள் கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ். எங்களுக்கு நீ முழுமையாக எங்கள் வாழ்க்கையில் பரக்கத்தையும் ரஹமத்தை தந்துள்வாயா நாயனே. யா அல்லாஹ், நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹப்பத்தோடு வாழ்ந்து அவர்களை நாங்கள் கனவிலும் நேரிலும் காணக்கூடிய மக்களாக எங்கள் ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். நாங்கள் மௌத்தாகி மறுமை நாளில் எழுப்பப்படும் போது உண்மையான முஸ்லீமாக மூமினாக உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருந்து அவர்களை ஷஃபாஅத்தை பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். அவர்கள் கூடவே இருந்து உன்னுடைய ரிதுவானை பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். மறுமையிலே உன்னுடனும் உன்னுடைய ஹபீபுடனும் உன்னுடைய நபிமார்களுடனும் உன்னுடைய மலாய்க்கத்துமார்களுடனும் அவர்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை மறுமை முழுவதும் எங்கள் தந்தல்வாயா யா அல்லாஹ். எப்பொழுதும் நீ எங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மக்களாக உன்னை பார்த்து நாங்கள் மனம் குளிர்ந்த மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். உன்னை ஒரு செகண்ட் கூட பார்க்காத மக்களாக எங்களை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். எங்கள் உன்னை எப்பொழுதும் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கணும் யா அல்லாஹ். அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பா யா அல்லாஹ். அந்த பரக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் தந்துள்வாயா யா அல்லாஹ். மறுமையை முழுதும் எங்களுக்கு தந்துள்வாயா யா அல்லாஹ். உன்னுடைய சத்தியம் செய்து வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த சத்தியத்தை நினைவு கூர்ந்து அதன் பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக எங்க ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். அந்த சத்தியத்தை என்றென்றும் நிலைநாட்டி வாழக்கூடிய மக்களாக எங்க ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். இஸ்லாமின் 5 தூண்களையும் விடாமல் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா. இந்த செஷன்ஸ்ல கூடியிருக்க அனைத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னித்துள்வாயா யா அல்லாஹ். இந்த செஷன்ஸை பரக்கத்தான ரஹ்மத்தான செஷன்ஸாக ஆக்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். யாரையாரும் எங்களோட துவா கேட்க சொன்னார்களோ அவர்களோட அனைத்து துவாக்களையும் கபுல் செய்வாயா நாயனே. நாங்கள் ஏதேனும் மறந்துவிட்டால் நீ அதை எங்கள் தந்து விடியா அல்லாஹ். எங்கள் கஷ்டத்தை சிரமங்களை நீக்கி வைப்பாயா யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தார்களை சிரமத்தை நீக்கி வைப்பாயா யா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல சந்திப்போம்.